இன்று நாம் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற வினாத்தாளில் 26வது கேள்வியை தான் பார்க்க போகிறோம். நெய்யரியில் உள்ள பாதைகளில் நீளம் கூடிய பாதையை கேட்டிருக்கு. இந்த நாம் பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன ஏலிருந்து மீ மட்டும், சியிலிருந்து டி மட்டும், இலிருந்து எஃப் மட்டும் இப்படி இருக்கு. இந்த கோடுகளை நீங்கள் அவதானிக்கும் போது 2 வகையான கோடுகள் இதில் இருக்குது. அது என்னென்ன பார்ப்போமா? இதை பாருங்கள். உதாரணத்துக்கு இது என்ன, ஒரு சதுரம். இது ஒரு சதுரம். இதை 4ஆக பிரிச்சிருக்கு. 4ஆக பிரித்து என்ன இங்கே நடந்திருக்கு? என் நடுவில் ஒரு கோடு வந்திருக்கு. சரியா? அப்போ இது ஒரு வகையான கோடு. இன்னும் ஒரு வகையான கோடு என்ன? இதை உதாரணமாக எடுக்கலாம். இப்படி ஒரு செவ்வகத்தை இரண்டு பெட்டிகளாக பிரித்து அதற்கு இடையில் இப்படி ஒரு கோடு வருது. அப்போ 2 வகையான கோடு இருக்குது. ஒன்று இந்த வகை, 2வது இந்த வகை. அப்போ 2 வகையான கோடு இருக்குது தானே. இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு, நான் இங்கேயும் இந்த 1வது வகை இருக்கு, இங்கே என்ன 2வது வகை, 2வது வகை, இதுவும் 2வது வகை. அப்போ உங்களுக்கு இப்போ விளங்கிட்டு 2 வகையான கோடுகள் இங்கே இருக்குது. 2 வகையான கோடுகள் இருக்குது. சரியா? இப்போ இந்த 2 வகையான கோடுகளும் பாருங்க. ஒரு வகையான இது என்ன? ஒரு சதுரத்தை 4ஆக பிரிக்கப்பட்டு என்ன நடக்கிறது? அதற்கு இடையில் ஒரு கோடு போகிறது. இன்னும் ஒரு வகை என்ன பிள்ளைகள்? ஒரு செவ்வகத்தை 2 பெட்டிகளாக பிரித்து அதற்கு இடையில் ஒரு கோடு போகிறது. சரியா? இப்போ இந்த இரண்டு வகையான கோடுகளுக்கு நாம் சும்மா எதர்ச்சியாக ஏதாவது ஒரு பெருமானத்தை போடலாம். இங்கே எந்த பெருமானத்தையும் போடலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு விளங்குது, இந்த கோடை பாருங்கள், இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது தானே. கொஞ்சம் இல்லைங்க, இது சின்னதாக இருக்குது தானே. உங்களுக்கு பார்க்கும் போதே விளங்கு என்ன. இது என்ன பெரிய கோடை இருக்கிறது, இது என்ன சிறிய கோடை இருக்கிறது. சரியா? அப்போ இது என்ன பெரிய கோடு, இது என்ன சிறிய கோடு. உங்களுக்கு விளங்குது, உங்களுக்கு கண்ணாலேயே பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குது. இதுக்கு பெரிய கோடு, இது என்ன சிறிய கோடு. அப்போ இந்த 2 வகையான கோடுகளும் இருக்குதானே. ஒன்று என்ன, ஒரு சதுரத்தை 4ஆக பிரிக்கப்பட்டு நடுவில் ஒரு கோடும், இன்னும் ஒன்று செவ்வகத்தை 2 பெட்டிகளாக பிரித்து ஒரு கோடும் காணப்பட்டது. இப்போ இந்த 2க்கு நாம் பெருமானங்களை போடலாம். நீங்கள் எந்த பெருமானம் வேண்டினாலும் போடலாம். ஆனால் என்ன, இது பெரிய கோடுன்றபடியாது இதுக்கு கொஞ்சம் அதிகமான பெருமானத்தையும், இது என்ன குறைவான பெருமானத்தையும் போடணும். சரியா? நான் என்ன செய்கிறேன், இதுக்கு 2 பெருமானத்தையும் இது 1 பெருமானத்தையும் போடுறேன். நீங்கள் எந்த பெருமானத்தையும் போடலாம். ஆனால் இது கூடுதலாகவும் இது குறைவாகவும் இருக்க வேண்டும். விளங்கிட்டோம்? இங்கே 5 போடலாம், இங்கே 5 போட்டு இங்கே 3 போடலாம். ஆனால் நான் இப்போ என்ன நம்பர் எடுத்திருக்கேன், இதுக்கு 2 இதுக்கு 1 எடுத்திருக்கேன். சரியோ? இப்போ நாம் என்ன செய்யலாம், இதை கூட்டலாம். இப்போ ஏலிருந்து பி மட்டும்,
இதென்ன முதலாவது கோடு வந்து ஒரு சதுரத்தை 4ஆக பிரிக்குது, அதுக்கு இடையே செல்கிற ஒரு கோடு. அப்போ இதுக்கு நாம் என்ன பெருமானம் போட்டோம்? 2. இது என்ன ஒரு இது வந்து என்ன 1. இது என்ன ஒரு செவ்வகத்தை 2ஆக பிரித்து அதுக்கு நடுவில் வந்து அதுக்கு இடையில் ஒரு கோடு போகுது. அடுத்ததும் 1. இந்த கோடு சரியா? இது இதுக்குரியது, இது இதுக்குரியது, இந்த ஒன்று இதுக்குரியது, இந்த ஒன்று இதுக்குரியது. சரியா? அடுத்தது என்ன? அடுத்தது 2. அது என்ன இப்படி பிரித்து நடுவால் கோடு வந்திருக்கு. அடுத்த கோடும் 2 தான். இப்போ நம்ம இது மொத்தத்தையும் கூட்டுவோம். 2 1 3, 3 1 4, 4 2 6, 6 2 8. அப்போ இது எத்தனை? 8. இனி ஏலிருந்து பி மட்டும் 8. அடுத்தது சியில் இருந்தும் டி மட்டும் பார்ப்போம். இது என்ன? 2 1 1. இது இதோட இது இதோட. சரியா? இந்த ஒன்று வந்து இதுக்குரியது, இந்த ஒன்று வந்து இதுக்குரியது. அடுத்தது என்ன? அடுத்தது நீ யோசிக்கலாம். இது என்ன? இந்த இதுதான் ஒரு செவ்வகத்தை 2ஆக பிரித்து என்ன அதுக்கு நடுவில் வந்து ஒரு கோடு போகும். இது வந்து இப்படி இங்கே வருகுது, இதை வந்து இப்படி போட்டிருக்கு. மற்ற இது தூங்கின மாதிரி போட்டிருக்கு. எல்லாம் ஒன்று தான். அப்படி போட்டாலும் இப்படி போட்டாலும் ஒரே கோடு தானே அது. என்ன மற்ற பக்கம் புரட்டி போட்டிருக்கு. அப்போ அதுவும் 1 தான். 1 1. இப்போ இது எத்தனை? 1 1 2 3 4 5 6. இப்போ இது எத்தனை? 6. இனி நாம் இலேருந்து எஃப் மட்டும் பார்ப்போம். இது எத்தனை? 2. சாரி 2 இல்லை 1. என்ன ஒரு செவ்வகத்தை 2 பட்டிகளாக பிரித்து நடுவில் ஒரு கோடு போகிறது. அடுத்தது என்ன? அடுத்தது 2. அடுத்தது 1. அடுத்தது 1. அடுத்தது 2. இது வந்து 4ஆக பிரித்து நடுவில் ஒரு கோடு போகிறது. அப்போ சரி, இதை கூட்டுவோம். 2 2 2 4 5 6 7. இது எத்தனை? 7. இப்போ உங்களுக்கு எது கூடியதுண்டு இப்போ விளங்கியிருக்கும். எது கூடியது பிள்ளைகள்? இது 2